ஒரு வழியா ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போற தேதியை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. எஸ், ஃபைனலி இந்த திரைப்படம் இந்த மாதம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இத கேள்விப்பட்ட ரசிகர்கள் வந்து இப்பவே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுட்டாங்க. ஏன்னா ஜனவரி மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 6 மாசத்துல வந்து படம் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் நிறைய வதந்திகள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம சான்றிதழ் இப்போ கிடைச்சிடும் அப்போ கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விதமான தகவல்கள் வந்துச்சு. ஆனா ஃபைனலா இந்த படத்துக்கு வந்து அந்த தணிக்கை வாரியம் வந்து சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. அதனால படம் வந்து இந்த மாசம் ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிறத எல்லாருமே யூகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்று 16ஆம் தேதி இல்லைன்னா 23ஆம் தேதி, இந்த 2 தேதிகள்ல ஒரு தேதியில படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா 16ஆம் தேதி கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதனால 23வது தேதியாவது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே எல்லாருமே இருந்தாங்க. இருந்தாலுமே படம் வந்து இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடும், அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிப்பு மட்டும்தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலா படக்குழு தரப்புல இருந்தே 23ஆம் தேதி நாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். கடைசியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாகக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை எல்லாருமே 23ஆம் தேதி தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. ஸோ இதனால எல்லா ரசிகர்களுமே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஏதோ இந்த கன்னித்தீவு மாதிரி அப்படி நெடுந்தொடர் மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. ஜனவரியில ரிலீஸ் பண்றோம்னு சொன்னாங்க, பண்ண முடியல. ஏன்னா கடைசி நேரத்துல சான்றிதழ் கொடுக்கல. அதுக்கப்புறமா இந்த கேஸ் வந்து போச்சு. அப்புறம் மேல்முறையீடு பண்ணாங்க, அதை வாபஸ் வாங்கினாங்க, மறு தணிக்கை போச்சு, எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறமா அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இல்லை, எலெக்ஷன் டைமா இருக்கிறதுனால மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா எலெக்ஷன் முடிஞ்சது. அந்த யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற இழுபறி நீடிச்சது. கடைசியா முதலமைச்சரா வந்து விஜய் அவர்கள் தான் பதவி வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் முதலமைச்சரா வந்துட்டாரு, அப்போ படம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா அப்பவும் ரிலீஸ் பண்ணல. இதுன்னு போயிட்டு இருக்கும் போது கடைசியா ஒரு வழியா சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. அப்புறமா 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு இப்போ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. ஸோ இதனால எல்லா ரசிகர்களும் ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. அன்னை வந்துட்டு இருக்காரு வழிவிடு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போட்டு நல்லா தாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்பவே என்ஜாய் பண்ற மூடுக்கு போயிட்டாங்க. வரக்கூடிய 23ஆம் தேதிலாம் எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கடைசி படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா திருவிழாவை விட அதிக அளவுல நாங்க கொண்டாட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு தான் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இன்னையில இருந்தே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க வந்து இப்படிதான் செலிப்ரேட் பண்ண போறோம், எந்த மாதிரி பண்ண போறோம், அந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ 23ஆம் தேதி வந்து கண்டிப்பா செம ட்ரீட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. கண்டிப்பா வந்து வேற லெவல்ல வந்து என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது. தியேட்டர்கள்லாம் அப்படி விசில் சத்தம் தான் பறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் வந்து ரொம்பவே பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் இவர் வந்து கடைசி படமா நடிச்சுட்டு வந்து சினிமா விட்டு விலைக்கு போயிட்டாரு. இப்போ இவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் வந்து சிக்மா படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமாகி இருக்காரு. ஸோ அந்த படம் ஜூலை 31ஆம் தேதி வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. ஸோ இதனால வந்து ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே பரவாயில்ல, அதாவது ஒரு தலைமுறை வந்து சினிமா விட்டு விலகுறாங்க, இன்னொரு தலைமுறை வந்து சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க, ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கிறதுனால செம ட்ரீட், டபுள் ட்ரீட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கு, 1 வீக் கேப் இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிக்மா படத்தையுமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இது ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, ஒரு மெகா ஸ்டாரோட திரைப்படம் வெளியாகும் போது அவங்க கூட இன்னொரு திரைப்படம் வெளியாச்சுன்னா ஒன்னு அந்த படம் வந்து அடி வாங்கிடும். ஏன்னா அவர் வந்து மெகா ஸ்டார் அப்படிங்கிறதுனால அந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் ஆவலாக வந்து போவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த படம், அதாவது புதுசா ஒரு படம் வரப்போ அது வந்து ஸ்மால் பட்ஜெட்ல வரப்போ வந்து அந்த படத்தோட கதை நல்லா இருந்துச்சுன்னா கூட அந்த மெகா ஸ்டாரோட படம் வந்து அடி வாங்கிடும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி இந்த படத்தை 2 படத்தையும் ஒரே டைம்ல வந்து வெளியிட போறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களுமே வந்துச்சு. ஆனா இப்போ இதுல ஒரு சிக்கல் வரக்கூடிய நிலைமையில விஜய் அவர்களுக்காக அவருடைய மகன் வந்து கொஞ்சம் பின் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. எஸ், என்னன்னா விஜய் அவர்களுடைய படம் வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதனால சிக்மா படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வைக்க போறாங்களாம். ஏன்னா இவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்களா. ஸோ இதனால தான் அப்பாவுக்காக பையன் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படக்குழுவினர் வந்து முடிவு எடுக்கிறது தான். அந்த தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் படக்குழு தரப்பா இருக்கட்டும், இவங்க டிசைட் பண்றது தான். ஸோ அந்த டீம் தான் வந்து இந்த தேதியை வந்து தள்ளி வைக்கலாம், சிக்மா படத்தோட ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம். ஏன்னா இந்த படத்துக்கான அதிகாரப்பூர்வ டேட் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஆனால் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தோட அப்டேட் அப்படிங்கிறது இப்போதான் வந்துச்சு. ஸோ இதனால 2 படமும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனா ஃபைனலா வந்து இந்த படம் வந்து ஜூலை 23ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே நேரத்துல சிக்மா திரைப்படம் வந்து இந்த மாசத்தோட கடைசியில வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதனால 2 படத்தையும் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே தயாராகிட்டு வந்த நேரத்துல, இப்ப கடைசியா பார்த்தீங்கன்னா, மகன் ஜேசன் சஞ்சய் வந்து இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ற டேட்ட வந்து தள்ளி வைக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஏன்னா இது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். என்னைக்கு ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையான ஹேப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல லீக்கும் ஆயிடுச்சு. அதுவும் முழு படமும் லீக் ஆயிடுச்சு ஹெச்டி பிரிண்டோட. இத நிறைய பேர் ஃபோன்லயே பார்த்துட்டாங்க. இருந்தாலும் இந்த லீக் விவகாரம் தொடர்பா ஒரு சில பேரை கைதியும் பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய நடிகரோட படமே எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி விவாதங்களும் வந்துச்சு. ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் தான் இந்த எலெக்ஷனுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து மத்த அரசியல் கட்சியினர் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே பேச்சுக்கள் அதிக அளவுல தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா வந்து யாரு ரிலீஸ் பண்ணாங்க, எதுக்காக ரிலீஸ் பண்றாங்க, அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து இது தொடர்பா ஒரு சில பேர் வந்து கைதும் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல படம் வந்து எப்பதான் ரிலீஸ் பண்ண போறாங்க, ஒருவேளை இந்த படத்தை வந்து ரிலீஸே பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு கூட ஒரு சில பேர் வந்து வந்துட்டாங்க. இருந்தாலுமே வந்து இந்த படத்துக்கான அந்த கேஸ் முடிஞ்சு அப்புறம் தணிக்கை வாரியம் வந்து மறு தணிக்கை பண்ணி இதெல்லாம் ஒரு டோட்டலா போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஃபைனலா வந்து ஏ சான்றிதழுமே கொடுத்துட்டாங்க. இப்போ திட்டமிட்டபடி 23ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போறது அப்படின்ற மாதிரியுமே அதிகாரப்பூர்வமா படக்குழு தரப்புல இருந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ இதனால வந்து ப்ரீ புக்கிங்குமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்டிங் அந்த பொங்கல் டைம்ல ரிலீஸ் பண்றப்போ வந்து நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. சில பேர்லாம் வந்து நான் லாக்ல வாங்கினேன். ஸோ சில பேர்லாம் வந்து நான் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்து டிக்கெட்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்படியுமே நடக்கக்கூடிய சூழல்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தை இப்பவுமே ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே வந்து 2.5 கோடிக்கு மேல வந்து வசூல் செஞ்சிருச்சு. ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்து விஜய் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையில அதிக வசூல் செஞ்ச திரைப்படமா மாறும் அப்படின்னு தான் அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களை நாங்க பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க போறது இது மட்டும்தான். அவர் வந்து ஒரு மாஸ் நடிகரா அவர் வந்து ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்றது, அவர் டான்ஸ் ஆடுறத பார்த்து என்ஜாய் பண்றது எல்லாமே இதுதான் ஃபைனலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா இது வந்து கொஞ்சம் கனெக்டடா வச்சிருக்காங்க. ஸோ இதனால இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டுமே இல்லாம மற்ற ஹீரோக்களோட ரசிகர்களுமே போய் பார்ப்பாங்க. அதுலயுமே எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம். இவருக்கு வந்து சினிமாவில் எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ இப்போ வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை விட வேற லெவல்ல வந்து ஃபேன்ஸ் வந்து உருவாயிட்டாங்க. ஸோ இதனால இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மகனுக்கு வந்து அப்பாவுக்காக மகன் விட்டு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலுமே இந்த டைம்ல அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு ஒரு சில பேர் கருத்துக்களை சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து 2 படம் வந்துருச்சுன்னா டபுள் ட்ரீட்டா இருந்திருக்கும். ஏன்னா தளபதியும் நாங்க ரசிச்சிருப்போம், தளபதி பையன் எடுத்த படத்தையும் நாங்க ரசிச்சிருப்போம். 2 படமும் ஒரே நேரத்துல வந்து தான் நாங்க வந்து செம்ம ட்ரீட் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த படத்துக்கு வந்து இப்பவே கொண்டாட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் மூலமா வந்து உற்சாகத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. தளபதி கச்சேரி ஆரம்பம் அந்த சாங்கை போட்டு சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அன்னை வரார் வழிவிடு அப்படின்ற டைலாக் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், இப்படிலாம் வந்து ஸ்டேட்டஸ் வச்சு ஃபைனலா நாங்க வந்து நினைச்சது நடக்க போகுது, ஃபைனலா எங்க அண்ணன் வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து ஸ்டேட்டஸ் வச்சு அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவே என்ஜாய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கொண்டாட்டத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னுமே ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ அந்த 1 வீக்குக்குள்ள கண்டிப்பா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னுமே ரொம்ப பெரிய அளவுல போயிடும். செலிப்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு பண்ண போறாங்க, தியேட்டர்கள் வந்து எப்படி இருக்க போகுது, ஏற்கனவே விசில் சத்தம் வந்து காது கிழிக்கும். இதுல வந்து கடைசி படம் அப்படிங்கிறதுனால, அதுவும் குறிப்பா ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறதுனால இன்னுமே வேற லெவல்ல விசில் சத்தம் வந்து விண்ண பொழக்கும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து ரொம்பவே நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஏற்கனவே பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள் வெளியாச்சு அப்படின்னா தியேட்டர்ல வந்து அதகலம் பண்ணாம விட மாட்டாங்க. சேரை உடைக்கிறது, ஸ்கிரீனை கிழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்ராசிட்டி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துலையும் நடக்குதா, இல்லாட்டா வந்து நார்மலா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த பீஸ்ஃபுல்லோட வராங்களா, இல்லாட்டா வந்து கண்டிப்பா வழக்கம் போல அட்ராசிட்டியில ஈடுபட்டு பிரேக்கிங்ல வராங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஃபைனலா வந்து ஜூலை 23ஆம் தேதி வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு ஆவலா இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்க எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் இது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கு? மறுபடியும் அவர் படம் நடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுதா, இல்லாட்டா இதுவே போதும்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து படத்தை வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி வைக்கிறாரு. அந்த படத்தை வந்து ஜூலை 31ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்காக வந்து அவர் திட்டமிட்டு இருந்தாரு. அப்பாவோட படம் வந்து இந்த மாசத்துலயே வந்து ரிலீஸ் ஆகுறதுனால அந்த படத்தை வந்து தள்ளி வைக்கிறாரு
அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நினைக்கிறீங்க, அதாவது அப்பா மகனுக்குள்ள இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.